Welcome all of you to my video. In this video we are going to see chapter 3 trigonometry, example 3.23. Find the value of sin 2 theta when sin theta is equal to 12 by 13. Theta lies in the first quadrant. So பாருங்க sin 2 theta ஓட வேல்யூ என்ன கேட்டிருக்காங்க. எப்படின்னா sin theta எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா 12 by 13 அப்படி சொல்லி இருக்குது. theta வந்து ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்ல இருக்கு அப்படி சொல்லி கொடுத்துட்டாங்க. ஸோ theta ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்ல இருக்குன்னு மீன்ஸ் நம்மள வரப்போற cos theta வேல்யூ எப்படி இருக்கும்னா பாசிட்டிவில் தான் இருக்கும். ஸோ அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸோ இது எப்படி கண்டுபிடிக்கணும்னு பாருங்கள். நம்ம ட்ரையாங்கிள் போட்டு கண்டுபிடிக்க போகிறேன். ஸோ நம்ம ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணி கூட கண்டுபிடிக்கலாம். பட்டு ட்ரையாங்கிளை போடுறது கூட வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள். இதில் அந்த ட்ரையாங்கிள் ஏபிசி அப்படி சொல்லி நான் நேம் பண்ணிக்கிட்டேன்னா இது வந்து நம்மளுக்கு என்ன தெரியும் 12 by 13. ஸோ 12 by 13 சொல்லும்போது சைன் டீட்டா ஃபார்முலா என்ன ஆப்போசிட் பை ஹைப்போடென்யூஸ். ஸோ ஆப்போசிட் இது டீட்டான்னு சொன்னாச்சுன்னா இதுதான் நம்மள ஆப்போசிட். ஸோ 12 அண்ட் இது வந்து 13. ஸோ அப்போது பித்தாகரஸ் தியரம் போட்டு பார்க்கணும். பித்தாகரஸ் தியரம் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஏசி ஸ்கொயர் ப்ளஸ் அதாவது ஹைப்போடென்யூஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு மற்ற ரெண்டு சைட் சொல்லிட்டு ஸ்கொயர் ஏபி ஸ்கொயர் ப்ளஸ் பிசி ஸ்கொயர் அப்படின்னு வரும். ஏன்னா இந்த இடத்துல 90 டிகிரி இதுக்கு ஆப்போசிட் தான் ஹைப்போடென்யூஸ். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா இதுதான் இதை வச்சு எழுதணும். ஏசி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏபி ஸ்கொயர் ப்ளஸ் ஏபிசி ஸ்கொயர். ஸோ ஏசி ஸ்கொயர் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 13 ஸ்கொயர் அண்ட் ஏபி ஸ்கொயர் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 12 ஸ்கொயர் ப்ளஸ் பிசி ஸ்கொயர் தெரியாது. ஸோ பிசி ஸ்கொயர் தான் இவங்க கண்டுபிடிக்கணும். ஸோ இது வந்து 169. இது லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்துட்டிங்கன்னா 12 ஸ்கொயரோட வேல்யூ 144 சொல்லிட்டு போடுறேன். சி ஸ்கொயர் பிசி ஸ்கொயர். ஸோ பார்த்தீங்கன்னா பிசி ஸ்கொயர் சிக்கோடு இது எவ்வளோ வரும்னா 25 வரும். ஸோ பிசி அப்போ என்னவாக இருக்கும் 5ஆக இருக்கும். ஸோ இதனோட வேல்யூ வந்து உங்களுக்கு 5. அப்போது இதை நீங்கள் காஸ்ட் கண்டுபிடிக்கணும். காஸ்ட் என்னது அட்ஜசன்ட் பை ஹைப்போடென்யூஸ். ஸோ அப்போ என்ன வரும் 5 by 13. ஸோ இப்படி தான் இந்த மெத்தட்லேயே கண்டுபிடிக்கலாம். இல்லைனா நீங்கள் வந்து ஃபார்முலா மெத்தடில் போட்டு கூட கண்டுபிடிக்கலாம். ஸோ அப்போ சைன் டீட்டாவும் காஸ்ட் டீட்டான வேல்யூஸ் தெரிஞ்சுட்டு என்ன வேல்யூ இது 12 by 13 அண்டு காஸ்ட் டீட்டா பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்க காஸ்ட் டீட்டா பார்த்தீங்கன்னா 5 by 13. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து sin 2 தீட்டானுடைய வேல்யூ தான் கேட்டிருக்காங்க. ஸோ அது என்னென்னு பார்த்தீங்கன்னா 2 sin தீட்டா காஸ் டீட்டா அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 2 into 12 by 13 into 5 by 13. ஸோ அப்போ என்ன ஆகும்னா இதை நம்ம போய் சால்வ் பண்ணணும். ஸோ சால்வ் பண்ணி பார்த்தீங்கன்னா என்ன வரும் பாருங்க 13 into 13 169 2 5s are 10 10 into 12 120. ஸோ இதுதான் அவங்க வேல்யூ ஆஃப் sin 2 theta அப்படின்னு சொல்லி சம் நீங்கள் முடிச்சிக்கலாம். ஸோ அவ்வளோதான் அந்த சம் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டவுட்ஸ் இந்த கமெண்ட்ஸில் கேளுங்க. தேங்க்யூ.